ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுள் யாருங்க? முருகன் தானே. அதான் அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லுவோம்ல. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கடவுள். இன்றைக்கி அவரை பற்றி தான் பேச போகிறேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் எந்த முருகர் பற்றி பேச போகிறேன்னு உங்கள்கிட்ட நான் க்ளூ கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து முருகனில் தமிழ்நாட்டில் ஆறுபடை வீடு இருக்குதுங்க. ஆறுபடையில் இது ரொம்ப மோஸ்ட்லி ரொம்ப பாப்புலரான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இடம். அதுவும் மலை மேலே இருக்கிற ஒரு முருகன் கோயிலுங்க. ஒரு பழத்துக்காக சண்டை போட்டவர் கூட சொல்லலாங்க. சண்டை போட்டு கோச்சிட்டு வந்த இடம் அதுதான். ஓகேங்களா, எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு, எந்த கோயிலை பற்றி பேச போகிறேன்னு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக ஆமாங்க, பழனி பற்றி தாங்க பேச போகிறேன். பழனியில் வந்து என்ன, பழனியோட வரலாறு இருக்குது. பூஜை வந்து 6 கால பூஜை இருக்குது. பழனி மலை பற்றி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடு வந்து திருவண்ணாங்குடி முருகன் கோயில். கீழே மலைக்கு கீழே இருக்கிற முருகன் தாங்க 3ஆம் படை வீடு முருகன். ஓகேங்களா, மலை மேலே இருக்கிறவர் வந்து அம்மா அந்த பழத்தால் கோச்சிட்டு வந்த இடம் தான் வந்து மலை மேலே, பழனி மலை மேலே இருக்கிற முருகன் ஆண்டி கோலத்தில் இருப்பார். அது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பழனி முருகன் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா 2000 ஆண்டுகள் வந்து பழமையான கோயில். இது யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா சேர மன்னனால் கட்டப்பட்டது. இப்போவும் கேரள மக்கள் வந்து சேர நாடு அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டை வந்து மூணு அரசர்கள் ஆண்டாங்க. சேர, சோழ, பாண்டியர். தமிழ்நாடும் கேரளாவும் கிட்டத்தட்ட சேர்ந்து தான் இருந்துச்சு. ஓகேங்களா, சேர நாடுனாலும் கேரளாக்குள்ளே தான் வரும். கேரளாக்குள்ளே சேர நாடு ஃபுல்லாகவே வந்துடும். ஓகேங்களா, அப்போ கேரள மன்னர் வந்து இங்கே வந்து இந்த கோயில் வந்து கட்டியிருக்காருன்னு சில வரலாற்று தகவல் வந்து சொல்லப்படுதுங்க, நம்பப்படுது. ஓகேங்களா, அப்புறம் பாண்டிய மன்னனாவும் சில அதை வந்து புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து படிக்கட்டு இல்லை, மலைப்பாதை வழியாக தான் போனாங்க. அப்புறம் பக்தர்களாக சேர்ந்து கோயிலுக்கு வந்து படிக்கட்டுகள் வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. இப்படி ஒவ்வொரு வேலையாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, பழனியில் வந்து இப்போ வந்து படிக்கட்டுகள் பார்த்திங்கன்னா 689 படிக்கட்டுகள் இருக்குதுங்க. இப்போது வந்து கீழே பார்த்தீங்கன்னா பாதவனார் கோயில் இருக்கும். அது கடந்ததை நம்ம படிக்கட்டு வழியாக தான் மலை மேலே போகிறோம். 3 வழிகளில் போகலாங்க. படிக்கட்டு வழியாகவும் போகலாம். படிக்கட்டுலேயே 2 வகையாக இருக்குங்க. ஞானப்பாதை இருக்குங்க. அப்புறம் இன்னொரு நேராக போகிற மாதிரி படிக்கட்டும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா விஞ்ச் இருக்குங்க, ரோப் கார் இருக்கும். ரோப் காரு விஞ்சில் ஒன்று தான். அதுவும் அது 2மே வந்து இயக்கத்தில் தான் இருக்குது. முடியாதவங்க, கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, படிக்கட்டு ஏற முடியாதவங்க நம்ம அந்த வழியாகவும் போகலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முருகர் வந்து அங்கே நவபாசன சிலை வச்சு தான் வழிபாடு பண்ணுறாங்க. இந்த நவபாசன சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 விஷமுடைய ஒரு மூலிகைகளால் செஞ்சது தான். இந்த மூலிகை வச்சு பல 100, அதாவது அந்த போகர் சித்தர் வந்து ரொம்ப வருஷமாக தவம் இருந்து இந்த சிலையை வந்து செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க, நவபாசன சிலை. ஓகேங்களா, இப்போ அந்த சிலையில் இருக்கிற, அதாவது பிற்காலத்தில் வந்து நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு அவங்க அவஸ்திப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இதில் நைட்டு வந்து இதில் வந்து இந்த சிலையில் வந்து சந்தன காப்பு வச்சு அந்த சந்தனத்தையும் அந்த பஞ்சாமிர்தம் இதை சாப்பிட்டோம்னா நோய் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நவபாசன சிலை வந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்ப டேமேஜும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதுலேருந்து வந்து நிறையா இது சந்தனம் இதெல்லாம் வச்சு எடுக்கையில் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அதோட தன்மை வந்து குறையும் இல்லை, அந்த மாதிரி குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இப்போ வரைக்கும் அது பயன்பாட்டில் இருக்கான்னு கேட்டால் தெரியலைங்க. இப்போது தெரியல, நான் விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து 6 கால பூஜை நடக்குதுங்க. காலையில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு விழா பூஜைன்னு சொல்லுவாங்க. அதாவது சன்னியாசி அலங்காரம் காலை 6:40லேருந்து 7:15 வரைக்கும் நடக்கும். அப்புறம் சிறுகால சந்தி பூஜை வேடன் அலங்காரங்க 8 to 9 வரைக்கும் இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியர் அலங்காரம் 9 to 12 வரைக்கும் இருக்கும். 9 to 9:30 வரைக்கும் இருக்குங்க. அதுக்கப்புறம் உச்சிக்கால பூஜை 12 to 12:45 வரைக்கும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் தான் வந்து ராஜ அலங்கார பூஜை. அடுத்து வந்து புஷ்ப அலங்காரம். புஷ்ப அலங்காரம் வந்து நைட்டு கோயில் நட சாத்துற வரைக்கும் இருக்குங்க. புஷ்ப அலங்காரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மல்லிகைப்பூலேயே வந்து ஒரு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த அலங்காரம் பார்க்கும்போது மன நிம்மதி கிடைக்கும். நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருப்போம். ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது, ஓகேங்களா? அது வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பழனி முருகன் கோயிலில் ஏகப்பட்ட விசேஷங்கள் இருக்குங்க. இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அடிக்கடி நம்ம இந்த கோயிலுக்கு போய் வர்றதுனால நம்மளோட சில வேண்டுதல்கள்லாம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. முருகரை நம்பினார் கைவிடப்பட மாட்டார், ஓகேங்களா? அந்தளவுக்கு வந்து முருகர் வந்து நம்ம உள்ள உணர்வுலையும் வந்து இருக்கார், நம்ம கூடயே தான் இருக்கார். அப்படி அந்த மாதிரி வந்து இருங்க.